அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் 30 முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இந்த வேளையில் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக செயல்பட்டால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். 5ல் ராசியின் ராஜ யோகாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் ராகுவும் விரயஸ்தானமாகிய 12ல் கேதுவும் சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. தவமே இருந்தாலும் கிடைக்காத யோகங்களை வரங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 6ல் சஞ்சரிக்கிறாருங்க. யோகஸ்தானம் ஆகிய 6ல் ராகு சஞ்சரிப்பதால் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதற்கான பலன் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மிக வலுவாக மங்கள பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல மங்களகரமான நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நெருக்கடியான விஷயங்களை குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை கூட களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீற்றிருக்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு நல்ல பல வாய்ப்புகளையும் வழிகளையும் இந்த தருணத்தில் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சந்திரன் இந்த மாதத்தின் இறுதியில் நவம்பர் 30ஆம் தேதி அன்று சூரியனுடன் இணைந்து புதனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகிறாருங்க. அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் வாழ்வில் தெரியாத பல சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சி பிறப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். அதோடு மட்டுமல்லாது பல கிரக நிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் தான் தவமே இருந்தாலும் கிடைக்காத வரன் இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் குறிப்பாக குரு சனி ராகு கேது என பெரிய அளவில் கிரகநிலைகள் பக்கபலமாக செயல்படுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் கோழி ஒன்றை பார்த்திருப்போம். அது இயற்கையிலே பறவை இனமாக இருந்தாலும் பறந்து செல்லாது. அதிகபட்சமாக 10 அடி உயரம் பறப்பது என்பதே அதற்கு மிகப்பெரிய சவாலான ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோழியானது முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பறித்து தன்னுடைய குஞ்சுகளை பேணி பராமரிக்கக்கூடிய சமயத்தில் கழுகு ஒன்று அதை தூக்கி கொண்டு செல்லும் போது அந்த கோழியானது தம்மால் 10 அடி தூரம் கூட பறக்க முடியாது என்று அப்படியே விட்டுவிடாதுங்க. அந்த தருணத்தில் அந்த கோழியானது சுமார் 30லிருந்து 50 அடி உயரம் வரைக்குமே பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்பதற்கான முயற்சியில் இறங்கும். அது சில நேரங்களில் வெற்றியும் பெறலாம், சில நேரங்களில் தோல்வியும் அடையலாம். இருந்தாலும் கூட அதனுடைய முயற்சி என்பது அசாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இப்படி அசாதாரணமான சூழ்நிலையில் அது போன்ற வாய்ப்புகள் கிடைக்க கூடிய சமயத்தில் திறமை வெளிப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அசாதாரண சமயம் அல்ல. நல்ல சாதகமான வாய்ப்புகளை எளிதாகவே உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக நவம்பர் 30 முடிவதற்குள் கிரகநிலைகள் பல விஷயங்களில் மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாறுதலுக்கு நிறைவாக அடித்தளம் இடுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் சனியும் இருப்பது, யோகஸ்தானத்தில் ராகுவும் இருப்பது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் குடும்ப ரீதியான பணிகளை
மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஏற்படுதுங்க. நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக நவம்பர் 30 முடிவதற்குள் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் இல்லாதவர்கள் மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் மறைந்து உத்தியோகத்திலும் தொழிலிலும் எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் எதிர்கால அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை தவமே இருந்தாலும் கிடைக்காத வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியான சலுகைகள் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக மனதில் நினைத்தபடி சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் லாபம் நிறைவாக கிடைக்கும். விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்படமும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அசூர வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மடங்கு உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையின்றி தாமாகவே அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பாக இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே வீண் விரை ஆடம்பர செலவுகள் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான புதிய முதலீடுகள் போன்றவை அதிகரிக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதியில் எந்தவிதமான குறைவும் இல்லை. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா குடும்பத்துடன் சென்று வாருங்கள். அப்போது மேலும் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.